நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minute ஸ்டடி. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 2 அண்ட் குரூப் 2 தனித்தனி வேகன்சிஸ் பார்த்துடலாம். குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு 507 வேகன்சிஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குரூப் 2 எடுத்திங்கன்னா 1820 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு கிளியராகவே தெரியும் ப்ரிலிம்ஸில் வந்து 1:10 ரேஷியோவில் தான் வந்து எடுக்க போகிறாங்க. அப்படின்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 5070 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. குரூப் 2 பொறுத்தவரை 18,200 பேரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 5070 + 18,200 பேர், இதில் வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஜென்ரல் இவங்க எல்லோரும் எவ்வளோ கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ 150 அப்படின்னு 150 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக போட்டிருக்கணும். 150ங்கிறது மதிப்பெண் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் குரூப் 2 செலக்ட் ஆனாலே குரூப் 2A நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செலக்டடாக இருப்பீங்க. ஏன்னா 2 எக்ஸாமே கம்பைண்டாக தான் நடக்குது. ஸோ குரூப் 2 செலக்ட் ஆனவங்க குரூப் 2A வந்து செலக்ட் ஆக மாட்டாங்களா அப்படின்லாம் கிடையாது. குரூப் 2ல் நீங்கள் செலக்ட்னா குரூப் 2Aலையும் நீங்கள் செலக்டட் தான். ஓகே, இப்போ நீங்கள் பிசி, எம்பிசியாக இருந்தீங்கன்னா இந்த 2 கம்யூனிட்டியும் பார்த்திங்கன்னா அதிக நபர்கள் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான காம்படிஷன் ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். ஒருவேளை நீங்கள் குரூப் 2ல் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5070ல் 2000லேருந்து 3000க்குள்ளே வந்து நீங்கள் ஓவரால் ரேங்க் வந்து இருக்கணும். இது வந்து யாருன்னா பிசி அண்ட் எம்பிசிக்கு நான் சொல்கிறேன். ஸோ 2000லேருந்து 3000க்குள்ளே ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா குரூப் 2ல் உங்களுக்கு கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதே குரூப் 2Aல உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9000லேருந்து 10,000க்குள்ளே ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் இருக்கணும். ஸோ டோட்டலாக குரூப் 2Aல பார்த்திங்கன்னா 18,200 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதில் பிசி, எம்பிசி கம்யூனிட்டி இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் 9000லேருந்து 10,000க்குள்ளே நீங்கள் ஓவரால் ரேங்க்கில் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2Aல நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து செப்பரேட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரை நீங்கள் வந்து ஒரு 160 அண்ட் 160+ வந்து எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரிலிம்ஸில் செலக்டட். இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். தெளிவாக வந்து கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது. அது குரூப் 2 ரிசல்ட் வந்தது நம்மளுக்கு தெரியும். ஓரளவு 160+ கேள்விகள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இருக்குது. பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 155 கேள்விகள் இல்லது அதற்கு மேற்பட்ட கேள்விகள் சரியாக போட்டிருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசி அப்படின்னா சேம் 155+. பிசி எம்பிசிக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 155+ கேள்விகள் போட்டவங்க ஷோராக நான் கன்ஃபார்மாக ப்ரிலிம் செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் மெயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இதை விட கம்மியாக ஒரு 2-3 மதிப்பெண்கள் குறைவாக கூட வரலாம். அதை 2-3 கேள்விகள் வந்து நீங்கள் கம்மியாக எழுதினவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அகெயின் இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது தான். அக்யூரேட் ரிசல்ட் வந்து குரூப் 2A வந்து ரிசல்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும். எஸ்சி, எஸ்டிஏ இருந்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 140லேருந்து 150க்குள்ளே எடுத்தவங்களுக்கு தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 140+லேருந்தே நீங்கள் மதிப்பெண் எடுத்திருந்தீங்க, 140+ கொஷின்ஸ் போட்டிருந்தாலே நீங்கள் செலக்டட் தான். இப்போ குரூப் 2Aக்கு வந்து பார்த்துடலாம். ஸோ 2A பொறுத்தவரை 18,200 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 155+. ஸோ குரூப் 2வோட ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கம்மியாக எழுதினாலும் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 145+ கேள்விகள் போட்டாலே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூப் 2 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதிகபட்ச நபர்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் குரூப் 2 செலக்ட் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 5 கொஷின் நீங்கள் கம்மியாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு குரூப் 2Aல கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிசின்னு பார்த்திங்கன்னா சேம் 145+ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தாலே கிடைக்கலாம். அடுத்ததாக எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ. ஸோ நீங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 135+ கேள்விகள் சரியாக போட்டிருந்தாலே குரூப் 2Aல உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகி மெயின்ஸுக்கு செலக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க, உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பார்க்குறவங்களுக்கும் ஒரு அனலைசிஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தா இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸும் கிடைக்கும். அதே மாதிரி கொஷின் பேப்பர் ஈஸியாக, டஃப்பாக, ஹார்டாக அப்படிங்கிறதையும் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.